மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இது ஒன்றுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் நிறைய கம்பெனிகள் மூடிக்கிட்டே இருக்காங்க, மக்களை நம்ப வச்சு ஏமாத்திடுறாங்க. எதனால் இது நடக்குது சார்? எந்த ஒரு புது விஷயமுமே நல்லவங்ககிட்ட போகிறதுக்கு முன்னாடி கஷ்டம் கெட்டவங்ககிட்ட தான் சார் போகும். டைரக்ட் செல்லிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் இண்டஸ்ட்ரி. சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? வேலைக்கு போகணுமா, தொழில் பண்ணணுமான்னு கேட்டால் எல்லாருக்கிட்டையும் பதில் தெரியும், தொழில் பண்ணணும்னு. அந்த தொழில் பண்ணுற இடத்துல இருக்கிற ரிஸ்க், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இருக்கணும், அந்த தொழிலை பற்றின புரிதல், அறிவு இருக்கணும், போட்டியாளர்களை சமாளிக்கிற அந்த ஒரு திறன் எல்லாமே இருக்கணும். ஸோ இந்த தகுதிகள்லாம் இருக்கிறவங்க தான் தொழிலுக்குள்ளே இறங்க முடியும். அப்போ இந்த தகுதிகள் இல்லாதவங்க நம்ம ஏன் போய் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணும்? ஏன்னா பணங்கிற ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்காங்க. ஸோ அதனால பேசாமல் சேஃபாக இருப்போமேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் இந்த எந்த குவாலிட்டி இல்லாமல் சில பேர் எம்எல்ஏ ஆரம்பிச்சு ஏமாத்திடுறாங்களே, அதுதான். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இவ்வளவு ரிஸ்க் இருந்தால் தான் ஒருத்தர் தொழில் செய்ய முடியும். இந்த ரிஸ்கே இல்லாமல் ஆண்டர்பிரனராக மாத்திர ஒரு இண்டஸ்ட்ரி தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. அப்போ இந்த ஆசை வார்த்தையை காட்டி தப்பான வழியில் கைட் பண்ணுறாங்க.